ரேந்தரில் வந்து லைட் போட்டீங்க நீங்கள் அனைவரும் தங்கள் இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி முடிய காலதாமதமாகவும், அதனால் அனைவரும் விரைவாக தங்கள் இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஊடகத்துறை நண்பர்களுக்கு வேண்டுகோள், தங்கள் இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நிகழ்வில் இதோ நாயகர்கள், விழா நாயகர்கள், இதோ நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் இதோ மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள் மேடையை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இந்த மேடையை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று மகிழ்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இதோ இன்னும் சில நொடிகளில் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு நாளையும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. நமது மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர்தம் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று சொல்வார்கள். அதுபோல இன்றைக்கு உணவு கூட முக்கியமில்லை, நாங்கள் இந்த பேச்சை கேட்பதற்காக தான் அமர்ந்திருக்கிறோம் என்று இந்த அரங்கை மிக அழகாக ஆக்கி அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே நன்றி. மிக முக்கியமான போட்டி, 8 போட்டியாளர்களில் அந்த 3 பேர் யார் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எல்லாரும் அரங்குக்குள்ளே இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி. உங்கள் உணவு இன்று சற்று தள்ளி போகிறது, அதுவரை காத்திருக்கவும். உட்கார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக இந்த மிக சிறப்பாக இந்த சிறப்புரையை வழங்கிய திரு சீமான் ஐயா அவர்களுக்கு உங்களின் பலத்த கைத்தட்டலோடு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
தற்போது பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு. ஏன்னா 74 பிள்ளைங்க வெவ்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஒரு முறை கைத்தட்டலோடு நம்ம காத்திருப்போம். அதுக்காக தான். அது வரைக்கும் அரங்குக்குள்ளே இருங்க. இந்த தற்போது பரிசு வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு மாண்பமை வேந்தர் ஐயா அவர்களுடைய முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை ஐயா அவர்களும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அதற்கு முன்னால் இந்த இறுதிச் சுற்று இதன் நடுவராக இருந்து சிறப்பித்த பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்களுக்கு மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். உங்களின் பலத்த கைத்தட்டலோடு. அடுத்ததாக திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு வேண்டுகோள், அரங்கினுள்ளே இன்னும் சற்று நேரம் காத்திருக்கவும். விரைவாக அந்த மூன்று வெற்றியாளர் யார் என்பதை அறிவிக்கிறோம். தற்போது முதலாவதாக சென்னை மண்டலம் சே பாண்டி கணேஷ் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் அவருக்கான வெற்றி கோப்பையும் தற்போது வழங்கப்படுகிறது. மாண்பமை வேந்தர் ஐயா அவர்கள் முன்னிலையில் திரு கே அண்ணாமலை அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஐயா அவர்களும் வழங்க இருக்கிறார்கள். உங்களின் பலத்த கைத்தட்டலோடு. அடுத்து இள சஞ்சனா 75,000 ரூபாய் பரிசு. சென்னை மண்டலத்தில் 2ஆம் பரிசு 75,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்து 3வது க சதீஷ்குமார் 50,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். உங்களின் பலத்த கைத்தட்டலோடு அவருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து தி கோகுல் ஆறுதல் பரிசு பெறுகிறார் 20,000 ரூபாய். ஹரிணி அடுத்து ஹரிணி ஆறுதல் பரிசு 20,000 ரூபாய் பெறுகிறார். அடுத்து கி வைஷாலி ஆறுதல் பரிசு 20,000 ரூபாய் அவர் பெறுகிறார். அடுத்து டெக்ஸின் ஆறுதல் பரிசாக 20,000 ரூபாய் பெறுகிறார். அடுத்து மு சந்துரு அவர்கள் ஆறுதல் பரிசாக 20,000 ரூபாய் பெறுகிறார். இந்த மண்டலத்திற்கு மட்டும் 3.25 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்களின் பலத்த கைத்தட்டலோடு. அடுத்ததாக வேலூர் மண்டலம் முதல் பரிசு பெறக்கூடியவர் கு மதுஷா அவர்கள் 1 லட்சம் ரூபாய் பரிசு பெறுகிறார். அந்த மண்டலத்திற்கான பரிசு கு மதுஷா அவர்கள் 1 லட்சம் ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்து இரண்டாவது பரிசு வே தமிழ்குமரன் அவர்கள் பெறுகிறார். 75,000 ரூபாய் பெறுகிறார். அடுத்து 3ஆம் பரிசு பெறக்கூடியவர் தமிழரசி அவர்கள் 50,000 ரூபாய் பெறுகிறார். தமிழரசி அவர்கள் 50,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்ததாக ஆறுதல் பரிசு பெறக்கூடியவர்கள் த கௌசல்யா அவர்கள் 20,000 ரூபாய் பரிசாக பெறுகிறார். அடுத்ததாக ப விசித்ரா அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்த மோனிஷா அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அவர்கள் சார்பாக அவர்கள் தந்தை வருகிறார். அடுத்ததாக ஜ மனுவேல் இன்பம் அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்ததாக கு சஞ்சய்குமார் அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். இந்த வேலூர் மண்டலத்திற்கும் 3.25 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக கடலூர் மண்டலம் முதல் பரிசு பெறக்கூடியவர் கடலூர் மண்டலத்தில் கு சரண்யா 1 லட்சம் ரூபாய் பரிசு பெறுகிறார். 2ஆம் பரிசு ரா யோகலட்சுமி அவர்கள் 75,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்து 3ஆம் பரிசு நவநிதி அவர்கள் 50,000 ரூபாய் பரிசாக பெறுகிறார்.
எல்லோரும் அரங்கினுள் காத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக எஸ் தரணிஸ்ரீ ஆறுதல் பரிசாக 20,000 ரூபாய். சே மகேஸ்வரி, தி எஃபினா மேரி, மு சுவித்ரா, எல் ராதிகா அவர்கள். ஆறுதல் பரிசாக 20,000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக திருச்சி மண்டலத்தில் முதல் பரிசாக 1,00,000 ரூபாய் பெறக்கூடியவர் வை ஜெயந்தி அவர்கள். உங்களின் பலத்த கைத்தட்டலோடு அவருக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக 75,000 ரூபாய் ச ஆஷிக் டோனி அவர்கள் 75,000 ரூபாய் பரிசாக பெறுகிறார். அடுத்ததாக தா கிஷோர் அவர்கள் 3ஆம் பரிசாக 50,000 ரூபாய் பெறுகிறார். இந்த மண்டலத்தில் ஆறுதல் பரிசாக 6 பேர் பெறுகிறார்கள். பா யுவபாரதி அவர்கள் 20,000 ரூபாய் பெறுகிறார். பொன் ஹரிணி அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு தொகை. அடுத்ததாக பொன் ஹரிணி அவர்கள் 20,000 ரூபாய் பெறுகிறார். அடுத்ததாக யாஸ்மின் பேகம் அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்ததாக சஸ்ரீனா பிர்தவுஸ் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியாக இருந்த போதும் இந்த போட்டியில் நம்பிக்கையோடு கலந்து கொண்டு பரிசு பெற வருகிறார். அவருக்கு உங்களின் பலத்த கைத்தட்டலை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக கி விஜயலட்சுமி அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்ததாக 20,000 ரூபாய் பரிசு பெறக்கூடியவர் சே தீப்ஷிகா அவர்கள். இந்த மண்டலத்தில் மட்டும் 3,45,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தஞ்சை மண்டலத்தில் முதல் பரிசு பெறக்கூடியவர் மு காவியா அவர்கள் 1,00,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். 75,000 ரூபாய் பரிசு பெறக்கூடிய ஜி பிரைசிங் ஜோஷ்வா அவர்கள். மூன்றாம் பரிசு 50,000 ரூபாய் பெறக்கூடியவர் ச வாசுதேவன் அவர்கள். இந்த மண்டலத்திலும் ஆறுதல் பரிசு பெறக்கூடியவர்கள் 6 பேர். அடுத்ததாக க ஸ்ரீநிதி அவர்கள் ஆறுதல் பரிசாக 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்து ச பிரபாகரன் அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். சேச நிவேதா அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்ததாக ந சத்யபிரியன் அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்ததாக ஸ்ரீ காயத்ரி அவர்கள் ஸ்ரீ காயத்ரி அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்ததாக சு பால சிவசங்கரி அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். இந்த மண்டலத்திலும் 3,45,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மதுரை மண்டலம்
மதுரை மண்டலத்தில் முதல் பரிசு பெறக்கூடியவர் சி டிக்சன் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் பரிசாக பெறுகிறார். அடுத்ததாக இரண்டாம் பரிசு 75,000 ரூபாய் மு ஹெப்சிபா மார்கரெட் அவர்கள் பெறுகிறார். மூன்றாம் பரிசு 50,000 ரூபாய் வி பவித்ரா அவர்கள் பெறுகிறார். ஆறுதல் பரிசாக 20,000 ரூபாய் பெறக்கூடிய 5 பேர் நே மேனாம்பிகா 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். ம மலர்விழி அவர்கள் அடுத்து ம மலர்விழி அவர்கள் 20,000 ரூபாய் பரிசாக பெறுகிறார். அடுத்ததாக ஜே ராஜேஸ்வரி அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்து சி தீபக் அவர்கள் தற்போது ராஜேஸ்வரி அவர்கள் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக சி தீபக் அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்ததாக சே ராஜேஸ்வரி அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். மதுரை மண்டலத்தில் 3.25 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்து நெல்லை மண்டலம். நெல்லை மண்டலத்தின் முதல் பரிசு பெறக்கூடியவர் நெல்லை மண்டலத்தின் முதல் பரிசு பெறக்கூடியவர் ம சே அமல் சாதியா அவர்கள் 1 லட்சம் ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்து இரண்டாம் பரிசாக 75,000 ரூபாய் ஆர் லாவண்யா அவர்கள் பெறுகிறார். இரண்டாம் பரிசு 75,000 ரூபாய் ஆர் லாவண்யா அவர்கள் பெறுகிறார். அடுத்ததாக மூன்றாம் பரிசு மாக்கா ராஜவேல் அவர்கள் மூன்றாம் பரிசு பெறுகிறார். 50,000 ரூபாய் பெறுகிறார். அடுத்து நான்காம் பரிசு மோப்பா ஆதிரா அவர்கள் நான்காம் பரிசு 20,000 ரூபாய் பெறுகிறார். அடுத்து 20,000 ரூபாய் பரிசு பெறக்கூடியவர் மு வசந்தகுமாரி அவர்கள். ரூபாய் பரிசு பெறக்கூடியவர்கள். அடுத்ததாக மா பெர்ஷி அவர்கள். அடுத்ததாக 20,000 ரூபாய் பரிசு பெறக்கூடியவர் ப ராமலட்சுமி அவர்கள். அடுத்ததாக மு செல்வான அவர்களை 20,000 ரூபாய் பரிசு பெற அழைக்கிறோம். அவரின் சார்பாக ஐயா அவர்கள் பரிசு பெற்றுக் கொள்வார்கள். அடுத்ததாக கோவை மண்டலம். நெல்லை மண்டலமும் 3.25 லட்சம் ரூபாய் பரிசு தொகை. அடுத்து கோவை மண்டலம் முதல் பரிசு கூன ஹர்ஷிதா அவர்கள் 1 லட்சம் ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்ததாக கி ரேஷ்மா அவர்கள் 75,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். மூன்றாம் பரிசாக தமிழவன் அவர்கள் 50,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். ஆறுதல் பரிசாக அடுத்த 5 பேர் பெற இருக்கிறார்கள். முதலாவதாக ச நாகராஜ் அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெற வருகிறார். அடுத்து ச சண்முக மெலினா அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்ததாக பா நிலவரசி அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்து மு கவிநிலவன் அவர்கள் அதே 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்து நா யோகராகவன் அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். நிறைவான மண்டலம் 9வது மண்டலம். அடுத்து சேலம் மண்டலம். இதில் முதல் இதே கோவை மண்டலத்திற்கும் 3.25 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சேலம் மண்டலம் முதல் பரிசு பெறக்கூடியவர் ர தயாநிதி அவர்கள் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக பெறுகிறார். ர தயாநிதி அவர்கள் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக பெறுகிறார். அடுத்து சு ஞானப்பிரகாஷ் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக பெறுகிறார். ர தயாநிதி அவர்கள் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக பெறுகிறார். அடுத்து சு ஞானப்பிரகாஷ் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக பெறுகிறார். அடுத்து சு ஞானப்பிரகாஷ் அவர்கள்
75,000 ரூபாய் இரண்டாவது பரிசாக பெறுகிறார். அடுத்து மூன்றாம் பரிசாக கு கனிமொழி அவர்கள் 50,000 ரூபாய் பரிசு தொகை பெறுகிறார். அடுத்து ஆறுதல் பரிசாக 5 பேர் பரிசு பெறுகிறார்கள். முதலாவதாக சி அஸ்வின் அண்ணாமலை அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்து ம ராஜஸ்ரீ அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்ததாக சி ஹரிஹரன் அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்ததாக ச கோகுல் அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். நிறைவாக சி பவித்ரா அவர்கள் 20,000 ரூபாய் பரிசு பெறுகிறார். மீண்டும் ஒரு முறை இவர்கள் அனைவருக்கும் நமது பலத்த கைத்தட்டலை வழங்குவோம். இதுவரை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த, அதற்கு பிறகு அவர்கள் தொடர்வார்கள். இது மாநில அளவிலான போட்டி. 3ஆம் இடம் பெற்று 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் ஆதிரா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். ஆதிரா 2 லட்சம். 3ஆம் இடம் பெற்று 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிகிறார். இந்த மிக பிரம்மாண்டமான மாநில அளவிலான இறுதிப் போட்டியில் 3ஆம் இடம் பிடித்து 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வெல்கிறார். உங்களுடைய பலத்த கைத்தட்டல்கள். இரண்டாம் இடம் பிடித்து 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் சதகத்துல்லா ஐயா கல்லூரி, நெல்லை. ராஜவேல். இரண்டாம் இடம் பிடித்து 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை தட்டிச் செல்கிறார். பலத்த கைத்தட்டல்கள். இந்த மிக பிரம்மாண்டமான மாநில அளவிலான இறுதிப் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை தட்டிச் செல்கிறார். இந்த பிரம்மாண்ட மேடையில் தலை சிறந்த பேச்சாளராக முதல் பரிசை வெல்லக்கூடிய நபர் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக எல்லோரும் ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன கவுண்ட் டவுன். 5 4 3 2 1. முதல் பரிசு பெற்று 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை தட்டிச் செல்லக்கூடிய நபர் லாவண்யா. அரசு சட்டக்கல்லூரி நெல்லை. இலக்கணம் போல் உயிருக்கு வாழ்வியல் சொன்னது எதுவும் இல்லை. சொல் தமிழா சொல், நம் பெருமை உறக்க சொல். பிரம்மாண்டமான மாநில தமிழா சொல், நம் வரலாற்றை 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வெல்கிறார். நம் பெருமை உறக்க சொல். சொல் தமிழா சொல், நம் வரலாற்றை சொல். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சொல்லெடுத்து கடம்பாணியம். எஸ்ஆர்எம் தமிழ் தலை சிறந்த பேச்சாளர்கள் நம் முன்பு மொழி இது இணையில்லை. இலக்கணம் போல் 3 மாதம் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழா சொல், நம் பெருமை உறக்க சொல். சொல் தமிழா சொல், நம் வரலாற்றை நீ சொல். சொல் தமிழா சொல், நம் பெருமை உறக்க சொல். இனிமையும் ஒரு சீடும் தெரியடகி, இன்று பெருமையும் திருமணம்.